அலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தை உங்கள் அனைவருக்கும் இந்த 2026 ஆண்டிலே பரிபூரணமாக கொடுக்கட்டும். அன்னை அபிராமியை நம்பி இந்த 2026 நாம் காலெடுத்து வைப்போம். எப்பயுமே நம்ம மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒரு அடி வைத்தோம்னா நாம் வைக்கிற அந்த பக்தி நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன்னா நம்மள மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். மனசுன்னா அப்படி தான் மாறுறது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு உள்ளே வந்துட்டோம்னா அந்த தெய்வம் எந்த ரூபத்திலாவது இந்த 2026 நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு துணை புரியும். எல்லா நல்ல விஷயங்களையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுப்பாள். அந்த அன்னை அபிராமி நாம் வணங்கக்கூடிய குலதெய்வம், நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம். நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்புகிறீங்களோ அந்த தெய்வம் இந்த 2026 உங்கள் கைப்பிடித்து நடத்தி உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள். நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும். எல்லாமே ஒரு வாழ்க்கையில் அப் டவுன் இருக்க தான் செய்யும். கடந்த ஆண்டுகளில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம். இந்த ஆண்டு எப்படி நடக்கணும், எப்படி இருக்க போகிறோங்கிறது நம்ம தெளிவாக ஒரு பிளானை போட்டுட்டோம்னா நம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது, இது இப்படி நாம் நடந்துட்டோம்னா நல்லது அப்படிங்கிற 3 விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இப்படி நடக்க போகுது, இப்படி நடந்துட்டு எப்படி நடந்துக்கிட்டால் இதை மாற்றுறது, நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி கொண்டு போகிறது, இதை தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா நம்ம மேக்சிமம் நம்ம வெற்றி தான், தோல்வியே நமக்கு வராது. உங்கள் மனசில் ஒரு ஜோதியை உண்டாக்குவது தான் என்னுடைய வேலை. அதனால் ரொம்ப காமாக இந்த பதிவை கேளுங்க. மனசை இப்போ உங்களுக்கு மனசு பக்குவமாக இல்லையா, ஒரு பலமாக இல்லாமல் இருக்கீங்களா, இப்போ வேண்டாம், பிறகு இந்த பதிவை கேளுங்க. ஏன்னா மனசு ஒரு அமைதியாகும்போது இந்த பதிவை கேட்கும்போது இந்த 2026 உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிய வரும். பார்க்கலாமா? ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் உருவெடுப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். வாங்க பார்க்கலாம். மனசில் பட்ட மாதிரி சொல்லணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் தோத்துற மாட்டோம், என்றைக்கும் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள், என்றைக்குமே வித்தியாசமாக சில விஷயத்தை செஞ்சு முடியாது அப்படின்னு சொன்னாலும் ஏன் இதை பண்ணி பார்க்கலாமே, நம்ம தரத்தை எங்கேயாவது வெளியில் காட்டணும், நம்ம இப்படியே இருந்துடக்கூடாது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றி அதீதமாக நம்ம திங்க் பண்ணக்கூடிய மீனராசி அன்பர்கள் 2026 பொன்னும் பொருளும் கிடைக்கக்கூடிய வருஷம், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வருஷம், எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தி சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வருஷம், முக்கியமாக வில்லங்கம் விலகக்கூடிய வருஷமாக அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்கு நல்ல காலம், நல்ல காலம், நல்ல காலம். ஆமாங்க, என்னங்க குடுகுடுப்பா சொல்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னு உண்மைதான். நல்ல காலம் பெறப்போகக்கூடிய வருஷம், ஒரு காலமே டைம், இதுதான் குட் டைம் சொல்கிறேன். நம்ம பக்கம் காற்று வீசுது. மீனத்திற்கு சுபகாரியம் நடக்க போகுது. ரொம்ப விருப்பப்பட்ட விஷயத்தை அடைய போகிறீங்க. நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்க எழுதி வச்சுக்கிங்க. நடக்கலைன்னா என்னென்னு பேசுவோம். இவ்வளோ தைரியமாக பேசுகிறோம்ல,
எதிர்பார்த்த பண வரவு உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் கணக்கு போடுறீங்கன்னா உங்கள் கூட்டாளியை சரியாக சேர்த்துக்கிட்டு கணக்கு போடுங்க. சரியில்லாத கூட்டாளிகளை மட்டும் இந்த மீனராசிக்காரவங்க சேர்த்துக்க கூடாது. ஒரு கூட்டாளி சேர்க்குறோம்னா சரியான கூட்டாளியாக இருக்கணும். திடீர்னு கைட்டி விடுறவன், நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவன், இங்கே ஒன்று அங்கே ஒன்று புறம் பேசுகிறவன், இவனெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. இந்த வருஷத்தில் களை எடுத்துருங்க. அப்போ தான் நல்லது. அரசியலில் இருக்கிறவங்க, கலைத்துறைகள், முக்கியமாக பார்த்திங்கன்னா நடிகர்களுக்கு நல்ல லாபம், நிறைய மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் காமெடி சம்மந்தப்பட்ட நடிகர்கள், ஹீரோக்கள், புதுமுக ஹீரோக்கள்லாம் கலைத்துறையில் வரதுவதற்கு இந்த மீனராசி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். புதுமுக ஹீரோக்கள் கண்டிப்பாக மீனராசியில் பிறந்தவங்க வருவீங்க. இந்த நேரம் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மீனராசிக்கு ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம். சிறு தொழில் பண்ணுறவங்கலேருந்து பெரும் தொழில் பண்ணுறவங்களுக்கு வரைக்கும் பொற்காலம். உங்களுக்கான ஒரு இடம் கிடைக்கும். நான் ரொம்ப நாள் இந்த இடத்துல நான் என் தொழில் பண்ணணுங்க, இந்த இடத்துல நான் என்னோடய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்க, இங்கே ஒரு கடை போடணுங்க, இப்படிலாம் நினைப்போம்ல, அது இப்போ நடக்க போகுது. வெளிநாடு யோகம் ஏற்பட போகுது. புதிய யோசனைகள்லாம் வரும். நிறைய மென்டலி ஏன் இப்படி பண்ணாண்ணா, இப்படி பண்ணலாமே, இந்த பிஸ்னஸ் இப்படி எடுத்து பண்ணலாமே, இந்த மாதிரி தொழில் நம்ம பண்ணால் லாபமாக இருக்குமே, ஐடியாலாம் புது ஐடியாலாம் கிடைக்கும். அதில் நல்ல லாபம் ஏற்படும். இடமாற்றங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி, அதுவும் இந்த வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். எலிவிஷன், வீட்டுக்கு எலிவிஷன் பார்க்குறதெல்லாம் ரொம்ப, வாஸ்து பார்க்குறது, எலிவிஷன் பார்க்குறது, அதெல்லாம் பார்த்து நம்ம பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாடு யோகம் இருக்குங்க. நல்லவர்கள் சந்திப்பு கிடைக்கும். நல்ல மனுஷங்களை கண்டிப்பாக சந்திப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறவங்களையும் சந்திப்பீங்க, குருமார்களை சந்திப்பீங்க. நல்ல மனிதர்கள் சந்திப்பால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி லாபம் உண்டு. இந்த பூமி சம்மந்தமான பிரச்சனை, மண் சம்மந்தமான பிரச்சனைலாம் இருந்தால் அதெல்லாம் விலகிடும். இந்த வருஷத்தில் உறவுகள் இடத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். அதுவும் முக்கியமாக மனைவி, அதாவது பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் பார்த்திங்கன்னா கணவன் மூலமாக, பெண்களுக்கு கணவன் மூலமாக, உறவுக்காரங்க மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் வீட்டில் இருக்கிற ஆண்கள் அவங்க வீட்டு உறவு பிரச்சனை வர்றதுனால இதை சமாளிக்க முடியாமல் கொஞ்சம் திணற வேண்டிய வாய்ப்பு இருக்குது. கருத்து வேறுபாடு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னாடியே கவனமாக எதை கேட்டால் என்ன பேசுவாங்க, இந்த கோர்ட்லலாம் பேசுவாங்கள்ல, இந்த கேள்வி என்ன பதில் சொல்லணும், அது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சண்டைக்கு இறங்குங்க. இல்லைன்னா வேண்டாம். சரிங்களா? கருத்தை சொல்கிறதா இருந்தால் கூட அவன் என்ன பேசுனா என்ன சொல்லணும், அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. கோர்ட்டு சம்பந்தமான கேஸுகள்லாம் சாதகமாகும். பங்காளி சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரும். வழி பிறக்க போகுது வருட பிறப்பில். நிச்சயமாக மீனராசிக்கு நல்ல வழி பிறக்க போகுது. பணம் புரளப் போகிறது. ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கப் போகிறது. முக்கியமாக சொல்லணும்னா, நான் எதிர்பார்த்துருக்கிறேன் சார் இந்த விஷயம், அது நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த விஷயத்தை எதிர்பார்த்தாலும் அந்த விஷயத்தை நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். பிரபஞ்சம்னா என்ன? உங்கள் வீட்டு மாடியில் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதான். இந்த பாத்ரூமில் பாடுவாங்க சிங்கர்ஸ்லாம், சில பேர் பாத்ரூம் சிங்கர்ஸ்னு. அது மாதிரி இந்த நேரம் நமக்கு பிடிச்ச இடத்துல சில விஷயத்த சொன்னால் அது நடக்குமா, இந்த பிரபஞ்சம் கேட்குமா. அதை விட்டுட்டு யாரோ பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், சொந்தக்காரன்ட்டெல்லாம் சொன்னால் அப்புறம் அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதனால் இப்போ இந்த வருஷத்தில் மனசில் உள்ளதை பிரபஞ்சத்திட்ட பேசுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. ஸோ பெஸ்ட்டு டைம் இது, ஒஸ்ட்டு டைம் இல்லை, நல்லது நடக்கும். 2026 மிக பிரகாசத்தை மீனராசிக்கு கொடுக்குது. மீனராசிக்காரவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன? முருகப்பெருமானை வழிபாடு செய்யும். சுப்பிரமணிய சுவாமி, முருகனை வழிபாடு செய்ய நிறைய முன்னேற்றம் ஏற்படும். அது செவ்வாய்க்கிழமையில் முருகனை, உங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் வாய்ப்பு கிடைச்சால் திருச்செந்தூர் தரிசனம் பண்ணுங்கள். கூட்டம் இல்லாத நாடுகளில் போயிட்டு வாங்க. திருவிழா காலங்கள்லாம் போகாதீங்க, வீக் டேஸில் போகாதீங்க. பார்த்துங்க, திருச்செந்தூர் தரிசனம், முருகன் தரிசனம். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், பௌர்ணமி மீனராசிக்காரர்கள் மௌன விரதம் இருப்பது நல்லது. வாய்ப்பு கிடைச்சா செய்யுங்க. பௌர்ணமி அந்த பௌர்ணமியில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்துக்கு சென்று அந்தாதி படிங்க, அபிராமி அந்தாதி படிங்க, லலிதா சகஸ்ரநாமம் உங்கள் வீட்டில் போட்டு கேளுங்க.
வாய்ப்பு கிடைச்சா சத்யநாராயண பூஜைன்னு சொல்லுவாங்க. மீனராசிக்காரர்கள் சத்யநாராயண பூஜை இந்த வருஷத்தில் எடுத்து பண்ணிங்கன்னா 12 பௌர்ணமியில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா நல்ல விஷயமும் நடக்கும். சத்யநாராயண பூஜை எங்கே நடக்குதோ அங்கே போய் கலந்துக்குங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். 2026 எதிர்பார்த்த நன்மைகளை உண்டு. என்ன உறவுகளே, 2026 இப்பயே நிறைய பிளான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பிளான் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க. ஒயிட் பேப்பர் எடுத்து உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதுங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்து பேரை எழுதுங்க. இந்த 2026 என்னென்ன உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 9 பாயிண்ட் தான் எழுதணும், அதுக்கு மேலே எழுதக்கூடாது. இந்த 9 பாயிண்ட் எழுதிட்டு அதை மஞ்சள் தடவுங்க. உங்கள் வீட்டு சுவாமி ரூமுக்கு வாங்க, உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு 11 ரூபா பணத்தை எடுத்து வைங்க. வச்சுட்டு நான் சொல்கிறத விளையாட்டாக செய்யாதீங்க, விருப்பம் இருந்தால் செய்யுங்க. இது விருப்பம் இருந்து செஞ்சால் மட்டும்தான் நடக்கும், விளையாட்டாக யோசிக்காதீங்க. வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதையும் நீங்கள் ஒரு கமெண்ட்டாக யோசிக்க வேண்டாம். அதனால் குலதெய்வத்துக்கு 11 ரூபா பணத்தை எடுத்து வச்சுட்டு, வலின்னு ஒன்று இருக்கும் நம்ம மனசில், அவ்வளோ பெயின் இருக்கும். ஒரு விடை கிடைக்காதா, எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துடாதா, எத்தனை பேர்கிட்ட கெஞ்சுறோம், எத்தனை பேர்கிட்ட போலியாக வாழ்கிறோம், எத்தனை பேர்கிட்ட முகமுடியை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வேணாமா? இந்த 2026 மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ இதை எழுதின எல்லாம் மஞ்சள் தடவி அந்த சுவாமிக்கு நேராக நின்று அதை வாசிங்க. இது மாதிரி இந்த நட்சத்திரத்தில், இந்த குலத்தில், இந்த கோத்திரத்தில், இந்த குலதெய்வத்துக்கு அருளால் பிறந்த எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த வருஷம் நடக்கணும். நடக்கக்கூடாத ஒரு 5 பாயிண்ட் எழுதிங்க. இதெல்லாம் நடக்க வேண்டாம், தவிர்க்கணும். நடக்கக்கூடாதுன்னு எழுதக்கூடாது, நடக்கிறத தவிர்க்கணும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நடக்கிறது 9, நடக்கக்கூடாதது 5 எழுதி அந்த சுவாமிக்கு நேராக வாசிங்க. வாசிச்சுட்டு அதை மடித்து அந்த சுவாமி, எந்த சுவாமி நீங்கள் அங்கே இஷ்ட தெய்வம் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க, அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி வைங்க. நம்புங்க, மாதம் இதை 1ஆம் தேதி எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. இந்த வருஷ முடிவில் எது எது நடந்திருக்கோ அதை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த வருஷத்தோட முடிவில் பாருங்கள், மேக்சிமம் உங்களுக்கு 7லிருந்து 8 கண்டிப்பாக நடந்திருக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணால் 9 நடந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் கரெக்டான மனநிலையோடு, நான் சொல்கிற நம்பிக்கையோடு இருந்தால், நீங்கள் எது தவிர்க்கணும்னு நினச்சிங்களோ அந்த 5 உங்களுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கும். ஸோ கடவுள் இருக்காருங்க, இந்த பிரபஞ்சம் உண்மைங்க. எதையுமே யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாங்க, பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. தெய்வ சக்திக்கு நிகர் எதுவுமே இல்லை. இதை மட்டும் நீங்கள் நினச்சி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2026 நீங்கள் நினைக்கிற 9 விஷயமும் நடக்க போகுது. நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்ச 5 விஷயமும் நடக்காமல் போக போகுது. ஸோ உங்கள் மனசு போல் உங்களுக்கு வாழ்க்கை இந்த 2026 உண்டுங்க. நல்லது நடக்கும் நிச்சயமாக. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது, நாங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் நினைக்கிறது இந்த 2026 கண்டிப்பாக நடக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நம்பிக்கை இந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிக்கணும். நாளைக்கு சொல்லலாம்னு நினைக்கக்கூடாது, பார்த்த தருணத்தில் சொல்லுங்கள். நாங்கள் நினைக்கிறது இந்த வருஷம் நடக்கும். இந்த நம்பிக்கையோட கால் எடுத்து வைப்போம். 2026 உண்டா இல்லையான்னு பார்த்துடுறோம். 2ல் 1 நாம் தான் ஜெயிக்கிறோம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.